This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலே கிடைக்குது. இது நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். கிரீன் கார்டு ட்ரம்ப் முடிவால் பல லட்ச அமெரிக்கா வாழ் இந்தியர்களுக்கு ஆபத்து. 4 மேஜர் சிக்கல். அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவில் இருக்கும் வெளிநாட்டவரை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இதற்கிடையே அங்கு தற்போதைய கிரீன் கார்டு பிராசன்ஸ் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அங்கு ஏற்கனவே கிரீன் கார்டு கோரி பல ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டியுள்ள நிலையில் இது நிலைமையை மேலும் மோசமாகிறது. இதனால் அங்கு இந்தியர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்து நாம் பார்க்கலாம். அமெரிக்கா செல்லும் வெளிநாட்டவரின் கனவு கிரீன் கார்டு தான். எப்படியாவது கிரீன் கார்டு வாங்கிவிட்டால் போதும், நிரந்தரமாக அமெரிக்காவில் வசிக்கலாம். ஒவ்வொரு முறையும் விசா அது இது என அலைய தேவையில்லை. ஆனால் ஏற்கனவே கிரீன் கார்டு பரிசீலிக்கும் முறையில் பல்வேறு தாமதங்களை மக்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. இதற்கிடையே ட்ரம்ப் நிர்வாகம் தற்போது கிரீன் கார்டு ப்ராசஸிங் முறையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது அங்கு கிரீன் கார்டு கனவுடன் உள்ள வெளிநாட்டவரை பாதிக்கிறது. அதிலும் அமெரிக்காவில் இந்தியர்களே அதிகம் வசிக்கும் நிலையில் அவர்களை இது மோசமாக பாதிக்கிறது. இதனால் இந்தியர்கள் எதிர்கொள்ளும் 4 மேஜர் பிரச்சனைகளை குறித்து நாம் பார்க்கலாம். கிரீன் கார்டை பெறுவதில் பல்வேறு கட்டுப்பாடுகள் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட நாட்டை சேர்ந்தவர்களுக்கு இவ்வளவு கிரீன் கார்டு தான் ஒதுக்க முடியும் என்ற வரம்பு இருக்கிறது. இதனால் இந்தியாவை சேர்ந்தவர்கள் கிரீன் கார்டு பெற நீண்ட காலம் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. H-1B விசா மூலம் அமெரிக்காவில் குடியேறிய பல இந்தியர்கள் தங்கள் கிரீன் கார்டுகளுக்காக காத்திருக்கிறார்கள். H-1B விசா என்பது குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் செல்லுபடியாகும். அது காலாவதி ஆகும் முன்பு கிரீன் கார்டு பெற இந்தியர்கள் முயல்கிறார்கள். ஆனால் தாமதம் அதிகமாக இருப்பதால் விசா காலத்திற்குள் கிரீன் கார்டு பெறுவதில் இந்தியர்களுக்கு சிரமமாக இருக்கிறது. கிரீன் கார்டு தாமதமாவதால் இந்தியர்கள் உரிய பெர்மிட் இல்லாமல் வேலை இழப்பை எதிர்கொள்கிறார்கள். நாடு கடத்தலுக்கும் காரணமாக இருக்கிறது. இது முதலாவது பிரச்சனை. அதுபோல வேலைவாய்ப்பு சார்ந்த சில பணி இருப்போர் கிரீன் கார்டு ஒப்புதலுக்காக பல ஆண்டு காத்திருக்க வேண்டியுள்ளது என்று கேட்டோ என்ற நிறுவனம் கண்டறிந்துள்ளது. இந்த துறையிலும் அதிக இந்தியர்கள் அதிக அளவில் இது பிரச்சனையை மோசமாக மாறுகிறது. அமெரிக்காவில் ஸ்பான்சர் என்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறது. அதாவது இந்தியர் ஒருவருக்கு அமெரிக்காவில் வேலை கிடைக்கிறது என்றால் அவர் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தனது குடும்பத்தினரை உடன் அழைத்து செல்லலாம். குடும்பத்தினருக்கு இந்த நபர் ஸ்பான்சராக இருப்பார். ட்ரம்ப் நிர்வாகத்தினால் கிரீன் கார்டு முறை தாமதம் ஆவதால் இதுபோல ஸ்பான்சர் முறை வந்தவர்கள் இந்தியா திரும்ப வேண்டி இருக்கும். இந்தியர்கள் தங்கள் குடும்பத்தினரை நீண்ட காலம் பிரிந்திருக்க வேண்டியிருக்கும். இவ்வாறு பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.